நெய் எடுத்துட்டு வா. ஆ? நெய் எடுத்துட்டு வா. ஆ? நெய் எடுத்துட்டு வா. நீங்க ஒருவேளை ஹிந்தி கத்துட்டு இருக்கீங்கன்னா, இதே மாதிரி எடுத்துட்டு வான்னு சொல்றத ஹிந்தில எப்படி சொல்றதுன்னு இப்ப பாத்துரலாம். மொத விஷயம் எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும். வான்னு சொல்லணும்னா ஆவோன்னு சொல்லுவாங்க. வா, ஆவோ. அப்புறம் எடுக்கிறது அப்படிங்கிற அந்த ஆக்ஷன் இருக்கு இல்லையா? இதுக்கு லே அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தை இருக்கு. எடுக்கிறது லே. இப்போ தமிழ்லயே எடு வான்னு சொன்னா நல்லா இருக்காது இல்லையா? எடுத்துட்டு வான்னு சொன்னா தானே நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க ஹிந்தில லேக்கே ஆவோ அப்படின்னு சொல்லலாம். இல்ல லேக்கர் ஆவோ அப்படின்னு சொல்லலாம். லேக்கே ஆவோ அல்லது லேக்கர் ஆவோ. இதுல மரியாதை இல்லையே, எனக்கு மரியாதையோட சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லணும்னா லேக்கே ஆயியே, லேக்கே ஆயியேன்னு சொல்லலாம். இல்ல லேக்கர் ஆயியேன்னு சொல்லலாம். 2க்கும் ஒரே அர்த்தம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், பானி லேக்கே ஆவோ அப்படின்னு சொன்னா தண்ணி எடுத்துட்டு வா. பானி லேக்கே ஆவோ. காடி லேக்கே ஆவோ அப்படின்னா வண்டி எடுத்துட்டு வா இல்ல கார் எடுத்துட்டு வான்னு அர்த்தம். காடி லேக்கே ஆவோ. இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின். இந்த பேக்கை கை காமிச்சு பேக்கை எடுத்துட்டு வான்னு சொல்லணும். பேக் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லணும். இதை ஹிந்தில எப்படி சொல்லணும்னு யோசிச்சுட்டு காமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்களோட ஆன்சரை கொடுங்க.